ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ் ப்ரோக்ராம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாது, சரிங்களா? அதுக்கும் மேல நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே ஏர்லி பேட்ச் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? ஸோ அதோட கண்டினியூஸ் தான் இந்த பேட்ச். ஸோ டெஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்து தான் வைக்க போறோம். நீங்க ஏர்லி பேட்ச்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க வேற கொஸ்டின் எழுதிருப்பீங்க. இப்ப வேற நியூ செட் ஆஃப் கொஸ்டின், சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் நேம் ஏர்லி டாப்பர்ஸ் பேட்ச். ஓகே, நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்குது. வாரம் ஒரு டெஸ்ட் நமக்கு இருக்கும். அடுத்த வாரம் தான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதிங்கும் போது முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு. நீங்க அட்டன் பண்ணிட்டு ஜூம்ல இருக்கும். அட்டன் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் சொல்லலாம். இந்த ஷெட்யூல் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ அல்ல காலோ பண்ணுங்க. வெயிட்டிங் கால் இருந்தா வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கூப்பிடுவேன், சரிங்களா? ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற மந்த் நமக்கு சொல்லியாச்சு. டிசம்பர் மாசம் ரிசல்ட் வரப்போகுது. மெயின்ஸ் எக்ஸாம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம வச்சுக்கலாம். மார்ச்னா அவங்க சொல்லிட்டாங்க. டோட்டலா நமக்கு எவ்வளோ டேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 145 டேஸ். இது ரொம்ப அருமையான நேரம், நமக்கு தகுந்த டைம் தான். 2 அண்ட் 2A ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுக்கான டைம் நமக்கு இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம ரிசல்ட்டுக்காகவோ ஆன்சர் கீக்காகவோ வெயிட் பண்ணாம நாம அடுத்த பயணம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா டிசம்பர்ல அடுத்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இதோட வேகன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது, சரிங்களா? குரூப் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்க்கு 500 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. 2Aக்கு பார்த்தீங்கன்னா 5950 பேர் பக்கம், 6000 பேர் பக்கம் செலக்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. டோட்டலா 7000 பக்கம் ஆஸ்பிரன்ஸை சூஸ் பண்ணுவாங்க. இன்னும் வேகன்சி 100, 200, 300, 500 வரையிலும் கூட போகலாம். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் ஸ்கோரா மேம், இதுதான் கட் ஆஃபான்னு கேட்காதீங்க. சேஃபா 150 பிளஸ் இருந்தீங்கன்னாவோ இல்ல 145 பிளஸ் இருந்தீங்கன்னாவோ 2Aக்கோ 2க்கோ படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 5 கொஸ்டின்ஸ் வேரி ஆகும். ஓகே, -5 கொஸ்டின்ஸ் கூட வேரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் டைம் இப்போ இன்னும் நமக்கு டீடைல்ஸ் கரெக்டா டேட்டா ரிலீஸ் பண்ணல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அவங்க மார்க் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ தோராயமா பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருக்கு. ஸோ 2022 2023யோட டீடைல்ஸ் இருக்கு, நீங்க பாருங்க. ஓகே, ரிட்டன் மார்க்ல எவ்வளோ இருக்கு, ரிட்டன் எக்ஸாம்ல டிஸ்கிரிப்டிவ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மார்க் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. 2 கான்சென்ட்ரேட் பண்றவங்க இந்த பக்கம் பாருங்க. மாடர்ன் ஹிஸ்டரி, தமிழ் சொசைட்டி, இது எல்லாமே அப்படியே நமக்கு 2Aக்கும் தான் இருக்கு இல்லைங்களா? எக்ஸ்ட்ராவா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்க படிப்பீங்க 2Aக்கு. 2க்கும் இருக்கு. ஓகே, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ரிப்பீட்டா ரோபாட்டிக்ஸ்னு அப்ளிகேஷன் என்ன அதுனா ரிப்பீட்டடா வரக்கூடியதான். பிளாக் செயின் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம். ஸோ நம்ம அது படிச்சுக்கலாம். ஸோ 150 மார்க் ஜிஎஸ் வருது, 50 மார்க் ரீசனிங் வருது. ஸோ டெய்லியுமே ரீசனிங் 3 நேரம் சாப்பிட்ற மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க ரீசனிங்க்கு தாராளமா ஒதுக்கலாம், ஃபுல் டைம் படிக்கிறவங்க. ஓகே, இல்லைன்னா 1.5 மணி நேரமாவது ஒதுக்கி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாரிட்டி வைஸ் தான் உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டும் சேர்ந்து 45 மார்க்கு. அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி நம்ம மாடர்ன் ஹிஸ்டரி, தமிழ் சொசைட்டி கொடுக்குறோம். அடுத்த ப்ரியாரிட்டி எக்கனாமிக் சோஷியல் இஷ்யூ, இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். அடுத்தது டெஃபினட்டா ஜியாகிரபிக்கும் மசூத் ஹுசைன் புக் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? அதுவும் கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த புக்ல இருந்து அது வந்திருக்கு, புக் ப்ரூஃப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மெட்டீரியலும் இருக்க போகுது. ஸோ இது வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லை, நீங்க மெட்டீரியலும் வாங்கிக்கலாம். எனக்கு மெட்டீரியல் வேண்டாம் மேம், டெஸ்ட் மட்டும் போதுனாலும் ஆஸ் யுவர் விஷ். கிளாஸஸும் உங்களுக்கு வரும். ஜூம் லைவ்ல இருக்கு. நான் பார்ட் டைம் ஒர்க் போறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டடும் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லா தரப்பு மக்களுக்குமே பயன்படக்கூடியதாக இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுல பார்த்தீங்கன்னா எந்த டெஸ்டா இருந்தாலும் ஒரு 50% மார்க் நீங்க எடுத்தாதான் அடுத்த டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வரும். இண்டிவிஜுவலா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் எழுதிருக்கீங்களா இல்லையா, ஏன் மார்க் கம்மி ஆயிடுச்சு, என்ன விஷயம், இதெல்லாமே கண்டினியூவா நானே இண்டிவிஜுவலா இந்த டைம் மார்க் மானிட்டர் பண்ண போறேன். சார்க்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும். ஸோ இது நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு தேவை முக்கியமா ரிசல்ட் வரணும். நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க.
இந்த இப்ப போன லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கொஸ்டின் வந்து 30 ஒன் லைனரா 32 கொஸ்டின். அது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு 24 கொஸ்டின் வந்திருக்கு. பேர், இன்கரெக்ட் பேர், பேர் அப்படின்னு சொல்லிட்டு 12 கொஸ்டின். அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின் 11. ஸோ மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங், மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 12. chronology ஆர்டர்ஸ் இதெல்லாமே 9 கொஸ்டின். ஸோ இந்த வெரைட்டிஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின் பேப்பரும் இதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷன் பண்ண போகுது. நிறைய ஒன்லைனர். ஏன்னா இப்போ நம்ம ஒன்லைனர் கேட்டுட்டு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் நிறைய இருக்கும்போது டைம் பத்தாம போயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 50 ரீசனிங் நம்ம போடணும். அதுவுமே இந்த டெஸ்ட், இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த டெஸ்ட் ஃபுல்லுமே சிபிடி டெஸ்ட். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இப்போ நமக்கு மாற்றிருக்காங்க. அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதும்போது இப்போ நமக்கு கொஸ்டின் பேப்பர் ஹார்ட் காப்பினா ப்ராப்ளம் இல்லை. எது சரியோ நம்ம அதை அங்கே பேனால வந்து நோட் பண்ணிக்குவோம். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இது தப்புன்னு. ஆனால் அங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கும். அப்போ நீங்கள் ராங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது நீங்கள் தான் மைண்டில் வச்சு இது தப்பு, இது வரவே வராது, அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து அதுக்கான ஒர்க்கும் இருக்கும். ஸோ அதுக்கும் டைம் வந்து இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால சிபிடி மெத்தட்ல டைம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல ஆஃப்லைன்லயுமே சிபிடி வந்து உங்களுக்கு இருக்கு. நாமக்கல் பிரான்ச் இருக்கு. சரிங்களா, எனக்கு கால் பண்ணுங்க. 7867 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லிடுவேன். 2 A4 ஷீட் தான் கொடுக்க போறாங்க. நீங்க பாட்டுக்கு கண்ட இடத்துல வந்து நம்ம ரீசனிங் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல அதே இடத்துலயே நம்ம போட்டுருவோம். பின்னாடி பின்னாடி திருப்ப மாட்டோம். ஆனா நீங்க இங்க மானிட்டரை பார்த்து இங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அதுவும் 2 A4 ஷீட் தான் கொடுப்பாங்க. ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஷீட்டுக்குள்ள நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகே, ஆஃப்டர் ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மார்க்கை நீங்க எனக்கு சொல்லும்போது நீங்க ஒர்க் அவுட் பண்ணதே எனக்கு, நீங்க எத்தனை பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணீங்க அதுல இருந்து எல்லாமே நீங்க எனக்கு காட்டுங்க. சரிங்களா, ஆல்ரெடி ஓஎம்ஆர் டெஸ்ட் நம்ம ஃபிலிம்ஸ்க்கு எழுதும்போது நீங்க ஓஎம்ஆர் ஸ்கேன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ரஃப் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி காட்டுங்க எனக்கு. சரிங்களா, ஸோ இது முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே சப்ஜெக்ட் ஸ்பிளிட் அப் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னு குரூப் 2க்கு போட்டிருக்கு. 2A மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் 50 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதில் மொத்தம் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் 40 கொஸ்டின் இருந்துச்சு, இப்போ 50 கொஸ்டின். இந்த 40 கொஸ்டின் போன டைம் 2 எழுதுனீங்களே அப்பெல்லாம் என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலாரிட்டி டிஃபரன்சியேஷன் இருந்தெல்லாம் கொஸ்டின் நமக்கு வரவே இல்லை. அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் அவ்வளோக்கா வரல, சிம்பாலிக் ஆப்ரேஷன், வேர்ல்டு பில்டிங் வரல, அட்ரஸ் மேட்சிங் வரல, ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் அவ்வளோக்கா வரல. பட் இப்போ 50 கொஸ்டின் எடுக்கிறாங்க போது எல்லா ஏரியாலையும் செக் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ கேலண்டருக்கு கிளாக் நமக்கு சிலபஸ்லேயே இல்லை. ஸோ கேலண்டர் நம்ம கிளாக் கூட எல்லாமே படிச்சுட்டு தான் போயிருந்தோம். பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லுமே நம்ம பார்த்துக்குங்க. ஓகே, போன டைம் இருந்ததில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்து ரிப்பீட்டேஷன் ஆயிடுச்சு. போன வருஷம் நடந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சு இல்லைங்களா. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், லாஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம். அது லாஸ்ட் டைம் வந்து 40க்கு டெஃபினட்டா 38 37 எடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா தான் இருந்தது. பட் இந்த டைம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எல்லாமே டெய்லியுமே உங்க 1.5 மணி நேரத்துக்கு நீங்க ப்ராக்டிஸ் எடுத்து தான் ஆகணும். சரிங்களா, இதெல்லாமே நம்ம சிலபஸ் பேஸ் அனலைஸ் பண்ணது, மார்க் அனலைஸ் பண்ணது. ஸோ இந்த பேஸ் ஃபுல்லு பார்த்துட்டோம். நம்ம எப்படி கிளாஸ் கொண்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ், ரெக்கார்டர் கிளாஸ். எனக்கு கிளாஸ் எல்லாம் வேண்டாம் மேம், நான் ஆல்ரெடி நிறைய படிச்சுட்டேன் மேம், 2 வருஷம் பக்கம் படிச்சுட்டேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் கொடுங்க மேம்னாலும் யூ கேன் ஹேவ். நீங்க அந்த மாதிரி தனியாகவும் வாங்கிக்கலாம். கிளாஸ் நமக்கே தெரியும். இப்போ நம்ம டிஆர்சிஎஸ்ஸா வாங்கியிருக்காங்க, போஸ்டிங் வாங்கியிருக்க ஜீவிதா மேம் கிளாஸ் எடுப்பாங்க. ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, நிறைய மெயின்ஸ் அட்டம் கொடுத்துருக்கிறவங்க, இப்போ போஸ்டிங் இருக்கிறவங்க தான் நமக்கு கிளாஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, அது வந்து பிடிஎஃபாக கொடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் தான் இந்த பேட்ச்ல இருக்குன்னா 30 டெஸ்ட் இருக்கு. 30 ப்ளஸ் தான் போகலாம். ஏன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குங்கிற மாதிரி நாங்கள் ஃபெப்ரவரியோட முடிச்சிருக்கோம். இதே மார்ச் எண்டுக்கு போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாடல் டெஸ்ட் வந்து எழுதலாம். ஓகேங்களா, ஸோ குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து ஜூமில் நடக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு குரூப்பில் இருப்பீங்க, டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, ஃபீட்பேக்கும் 1-on-1 ஃபீட்பேக் அனந்து சார் கிட்ட வாங்கியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபீட்பேக் செஷன் வந்து நடத்த போகிறோம். அடுத்தது வந்து இடையில மாலை தேனை பொன்மானை மாதிரி நம்ம கிளாஸ்க்கு இடையில, டெஸ்ட்டுக்கு இடையில, ஃபீட்பேக் இடையில டாப்பர்ஸோட மோட்டிவேஷன் செஷனை நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கிறதுக்கு. ஓகே, ரொம்ப டைமாக ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து இருக்கும். அது யூடியூப்ல ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேர் டு ஸ்டடி புக் கொடுத்துருவாங்க. ரெஃபரன்ஸ் புக் சாஃப்ட் காப்பி வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் வெங்கடேஷன் சார் புக் எடுத்திருக்கு. சரிங்களா, இப்போ வெங்கடேஷன் சார் புக்கில் நாம ஆல்ரெடி அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் முடிச்சிட்டோம். அடுத்தது வார்ஸ் வந்துட்டோம். ஸோ மைசூர் வாரா,
அப்போ வெங்கடேஷன் சார் புக்கு, தர்மராஜ் சார் புக்ல இருக்கிற ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் எடுத்து இப்படி நோட்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, நீங்க தனியா வந்து ஹார்ட் காப்பி நோட்ஸும் வாங்கிக்குவீங்க, புக்கு ஃபுல்லுமே சிலபஸ் வைஸ். இந்த மாதிரியும் நீங்க தனியா வாங்கிக்குவீங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியா கிடைக்கும், தமிழ்லையும் கிடைக்கும், இங்கிலீஷ்லயும் கிடைக்கும். அடுத்து பாருங்க, மைசூர் வார், கர்நாடிக் வார், இந்த மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மெட்டீரியல் கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஓரல் டெஸ்ட் இருக்கும். இன்னைக்கு காலையில் நான் கர்நாடிக் வார் இந்த பிடிஎஃப் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஈவினிங் ஒரு 9 o'clock வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன். ஓரல் டெஸ்ட், சும்மா கொஸ்டின் கேட்கறது. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் என்ன வருஷம், ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து அதோட இமீடியட் காஸ் என்ன, செகண்ட் மராத்தா வார் என்ன ட்ரீட்டி. ஸோ இந்த மாதிரி ஓரலாக நான் கொஸ்டின் கேட்கறது தான். அந்த ஓரல் கொஸ்டின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கடுத்த நாளே உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ டெஸ்ட் மாதிரி வைப்பேன். இது வந்து ஓரல் டெஸ்ட், அது வந்து ஜூம்ல நடக்கும். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் இருக்கும். நீங்க ரிவிஷன் டைம்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 40 கொஸ்டின். இப்போ வார்க்கே, கர்நாடிக் வார்க்கே 40 கொஸ்டின் எழுதுறீங்க. கர்நாடிக் வார், மைசூர் வார், மராத்தா வார் எல்லாத்துக்குமே ஒரு 40 கொஸ்டின், 35 கொஸ்டின், 25 கொஸ்டின் நீங்க எழுதுறீங்க. இதுல 40 கொஸ்டின் கேட்டிருக்கேன். பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எழுதி முடிச்சுட்டு அப்படியே அதை பிடிஎஃபோட பின்னாடியே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா கொஸ்டின் ஆன்சர் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கல்ல 2 மாங்காய் மாதிரி 4 மாங்காய் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறீங்க, மெட்டீரியல் வாங்கிக்கிறீங்க, ரெஃபரன்ஸ் புக் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, தனித்தனி டெஸ்ட்டும் போடுறீங்க, சிபிடி டெஸ்ட்டும் போடுறீங்க. ஓகேவா, தனித்தனியாக ரெஃபரன்ஸ் புக் டெஸ்ட்டும் போடுறீங்க, சிபிடி டெஸ்ட்டும் போடுறீங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழரசு மேகசின், திட்ட மேகசின், யோசனா மேகசின் இதோட சாஃப்ட் காப்பியும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த சாஃப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திட்ட மேகசின் இல்லை தமிழரசு மேகசின் எடுத்துட்டிங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி 2 மாதத்துக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த 2 மாதத்துக்கு தனியாக டெஸ்ட், ஒவ்வொரு மாதத்துக்கு 50 கொஸ்டின் 50 கொஸ்டின் ஒரு 100 கொஸ்டின் மாதிரி டெஸ்ட், ஓரல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். அதுவும் இந்த டெஸ்ட் பேட்சோடைய மர்ஜ் ஆகிடும். இதை பற்றி டீட்டெயில்ஸ் கூட கேட்டுக்கோங்க. ஸோ கிளாஸோட டைமிங் என்னன்னு பாருங்க. இது வேரி ஆகும் சப்ஜெக்ட் மேம், அதாவது டைம் டு டைம் இது சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒரே டைம்ல வந்து கிளாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும், பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா அப்போ வந்து ரீசனிங் மேம் வந்து இப்போ போஸ்டிங் வாங்கிட்டாங்க, அதனால மார்னிங் வந்து மேம்க்கு சான்ஸ் இருக்காது. அதனால இதுல கொஞ்சம் கிளாஷ் ஆகும், பார்த்துக்கலாம். சரிங்களா? அதை அப்படி சொல்றோம். சப்ஜெக்ட் யார் யார் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியும் சங்கர் பாண்டியன் சார் இப்போதான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பாலிட்டி ஜியாகிரபி அப்பப்போ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஜீவிதா மேம் ஹேண்டில் பண்ணுவாங்க. மற்ற சப்ஜெக்ட்ல யார் யார் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் இருந்துச்சு, இப்போ இல்லை. சரிங்களா? இப்போ விட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ புக்ஸ் ஹார்ட் காப்பி நாங்கள் கொடுக்க போகிறோம், வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் கொடுக்க போகிறோம், ரெஃபரன்ஸ் புக்கோட மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம். ரெஃபரன்ஸ் புக்குக்கு தனியாக டெஸ்ட் இருக்கு. இந்த ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த புக் மெட்டீரியல் இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ வீக்லி எவ்வளோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் 14 டெஸ்ட் எழுதுறீங்க. ஏன்னா நமக்கு 145 டேஸ் இருக்கு. ஸோ அந்த டேஸ் நம்ம இவ்வளோ டெஸ்ட் அதனால ஒரு வாரத்தை கம்ப்ளீட்டா அந்த சப்ஜெக்ட் எந்த அளவு டீப்பா படிக்க முடியுமோ அந்த அளவு படிச்சிருங்க வித்தவுட் ஃபெயில். தீபாவளி லீவு அது இதுக்கெல்லாம் நம்ம டைம் யூஸ் பண்ணி படிக்கணும். சரிங்களா? அடுத்தது ரிவிஷன். ஏன்னா நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தா டெஃபினட்டா அது முடியாது. இன்றைக்கே முடிச்சிடணும், இப்பவே நம்ம முடிச்சிடணும். ஓகே, நாளை நாளை நாளைன்னு நம்ம தள்ளி போடக்கூடாது. ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும். யூனிட் வைஸ்ல 7 டெஸ்ட் இருக்கும். ஃபுல் டெஸ்ட் வந்து 10 வச்சுக்கலாம். ஏன்னா 150 டேஸ் இருக்கு. ஃபுல் நிறைய சிலபஸ் ஃபுல்லு தரவு பண்ணி எழுதுங்க. ஓகேவா? அவ்வளோதான். டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம்னா டெய்லி டெஸ்ட் தான் இதுதான். நம்ம ரெஃபரன்ஸ் புக் ஒன்று எடுத்துட்டு இப்போ வெங்கடேஷன் சார் புக், தர்மராஜ் புக் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி. அடுத்தது முடிஞ்சோடனே எக்கனாமிக்ஸ்க்கு எடுக்கலாம். அடுத்தது ஜியாகிரபி மசீத் ஹுசைன் புக் எடுக்கலாம். அடுத்தது வந்து லக்ஷ்மிகாந்த் புக் எடுக்கலாம். ஸோ டெய்லி உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவேன். நீங்க படிக்கிறீங்க, நைட்டு ஓரல் டெஸ்ட் இருக்கும். அடுத்த நாள் காலையில உங்களுக்கு என்ன இருக்கும், எம்சிகே டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மராத்தா வார்ஸோட டெஸ்ட் தான் இருக்க போகுது, ஓரல் டெஸ்ட். ஸோ ஓரல் டெஸ்ட் வந்து 9 o'clock. கொஸ்டின் வந்து இன்னைக்கு முன்னாடியே கேட்டாங்க, ஏன்னா அவங்க நேற்றே முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால முன்னாடியே கேட்டாங்க. இன்னைக்கு காலையில் அவங்க டெஸ்ட் எழுதிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு தனி குரூப் இருக்கு, அந்த குரூப் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ டெஸ்ட் நமக்கு எப்போ, நாளைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 எப்போ, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் சேர்த்து வச்சுக்க போகிறோம். எப்போன்னா 12ஆம் தேதி. ஸோ ஒரு டெஸ்ட்டும் இன்னொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு 7 days இருக்கு. சண்டே தான் உங்களுக்கு டெஸ்ட்டா. ஓகே, 2 டெஸ்ட் 2 சிலபஸ் பார்த்தீங்கன்னா 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவிஷன். ஸோ 4 டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் ஒரு ரிவிஷன், 4 டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் ஒரு ரிவிஷன் வந்து இருக்கு. சரிங்களா? அப்புறம் ஃபுல் ரிவிஷன் 3 ஃபுல் ரிவிஷன். அடுத்தது யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்.
சரிங்களா? இது ஃபுல்லுமே நம்ம பார்க்கலாம். மெயின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஒரு 15ஆம் தேதி மார்ச் அப்படின்னு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மார்ச்சுக்கு வேற ஏதோ சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாம் இருக்கு. அதனால 2வது வாரம் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. அதுக்கு 3வது வாரம் கூட போறக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிலபஸ் டீகோட் பண்ணலாம். எந்தெந்த புக்ல படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணலாம். வேர் டூ ஸ்டடி ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும், ரெஃபரன்ஸ் புக்ல எப்படி படிக்கிறது, மெட்டீரியல்ஸோட சாம்பிள் பேஜஸ்லாம் காட்டிடலாம். ஓகேங்களா? எப்படி வந்து நோட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம்ல எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரியா? லாங்குவேஜ் செலக்ட் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் 1ஓட போர்ஷன் பாருங்க. இந்த போர்ஷன் நம்ம முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம வெங்கடேஷன் சார் புக்ல இந்த போர்ஷன் ஃபுல்லா முடிச்சாச்சு. இன்னைக்கு ஓரல் டெஸ்ட் கேட்டு முடிச்சுருவோம். அடுத்து இதெல்லாம் நீங்க செல்ஃபா படிங்க. இல்லைன்னா மெட்டீரியல் வச்சு படிங்க. இல்லைன்னா நம்ம கிளாஸோட ரெக்கார்ட்ஸ வச்சு படிங்க. கிளாஸ வச்சு படிங்க. நம்ம ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு சப்ஜெக்ட் அப்படியே நம்ம முடிச்சுட்டு வரோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்ப சயின்ஸ நம்ம கடைசியில ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஒவ்வொரு இதுலயுமே 5 எவ்ளோ யூனிட் இருக்கோ அத்தனை யூனிட்டுமே ஒரு டெஸ்ட்லயே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ ரீசனிங்கும் ஒவ்வொரு இதுலயுமே நமக்கு இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே இருக்கும். இதுதான் வந்து டெஸ்ட் ஷெட்யூல். ஸோ டோட்டலா 30 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இந்த 30 டெஸ்ட்டுமே நீங்க கன்டின்யூ பண்றீங்க. ஓகே. அடுத்து ரெஃபரன்ஸ் புக்கும் டெய்லி நீங்க எழுதிரணும். சரிங்களா? ஸோ இந்த 2 ஒர்க்குமே சைமல்டேனியஸா கொண்டு போங்க. இது வந்து ஆல்ரெடி பார்த்தது. ஸோ டெஸ்ட் 9, டெஸ்ட் 14 வரையில இருக்கும். ஸோ இது ஃபுல்லுமே பாருங்க. இந்த ஷெட்யூல் வேணுனா எனக்கு 7867ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லைன்னா கால் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாவே இத வந்து சென்ட் பண்ணிடுறேன். சரியா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இதுல ஏதாவது டவுட்னா கேளுங்க. இது முழுக்க சிபிடி டெஸ்ட். ஓகே. சிபிடி டெஸ்ட்டா தான் நம்ம பண்ண போறோம். 2 பேப்பர் தான் நீங்க வச்சுக்கணும். ரஃப் பேப்பருக்கு. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.